السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. صدق الله مولانا العظيم. அன்பு நிறைந்தவர்களே, புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனது அருளும் அன்பும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நாம் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான நேரத்தில் குர்ஆனுடைய விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக அல்லாஹ் ஒரு சில நேரம் அவனுடைய வீட்டிலே அல்லாஹ் நம்மளை அமர வைக்க நாடியிருக்கிறார். இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா ஈருலக பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு திறந்து வைப்பானாக. நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் இன்னல்களையும் சிரமங்களையும் அல்லாஹ் நம்மளிடத்திலிருந்து அல்லாஹ் அகற்றுவானாக. நாம் எதை நடக்க வேண்டும் என்று நல்ல எண்ணங்களோடு நினைத்து வைத்திருக்கிறோம், அதை அல்லாஹ் இந்த குர்ஆனை பொருட்டினால் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக. அன்பானவர்களே, குர்ஆன் என்பது சாதாரணமானதல்ல. குர்ஆனை எத்தனை முறை சொல்வதாக இருந்தாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா குர்ஆன் முபாரக்குன் என்று சொல்கிறான், அது ஒரு பரக்கத்தானதுன்னு சொல்றான். வேற எந்த ஒரு புத்தகத்தையும் அப்படி சொல்லவே இல்லை. ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அட்டை டு அட்டை இதுல ஏதாவது ஒரு பரக்கத்தில் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. குர்ஆனை நீங்கள் எங்க தொட்டாலும் சரி, ஒரு பேப்பரை, எந்த பேப்பரை தொட்டாலும் சரி, அதுல ஒரு பரக்கத்து இருக்கு. எந்த வசனத்தை தொட்டாலும் பரக்கத்து இருக்கு. அவதானே, என்னதான் படிச்சிருக்கிற, நல்லா படிச்சுட்டா பொறுத்தவரை அவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும்னா என்ன சொல்றாங்க? துவா செய்யுங்கன்னு தான் சொல்றாங்க. துவா என்ன? குர்ஆன்ல உள்ளதுதான். குர்ஆனை தான் நாடி வரணும். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீங்கள் துவா செய்யுங்கள் என்று சொல்வது, குர்ஆனை எனக்கு கொஞ்சம் துவா செய்யுங்க, குர்ஆன் தான் பரக்கத்து. அப்ப குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற போது உங்களுடைய ஈருலக வாழ்க்கையின் பேரொளி என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படிப்பட்ட குர்ஆனுடைய விளக்கத்தை தெரிந்து கொள்ள நம்மளை இங்கு கொண்டு வந்ததை போல நாளை மறுமையிலே அல்லாஹ் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே அல்லாஹ் நம்மை கொண்டு வருவானாக. ஆமீன். அன்பானவர்களே, சூரத்துல் பக்ராவுடைய 106 வசனங்களை நாம் கண்டிருக்கிறோம். 107வது வசனம், 106 வசனங்கள் எப்படி போனது என்று தெரியல. ஏன்னா ஒரு வசனத்துக்கு பின்னால் ஒரு வாரம் உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு சில வசனம் 2 வசனங்களாக போயிருக்கிறது, ஒரு வசனமே சில நேரத்தில் 2 வாரங்களாக போயிருக்கிறது. அப்ப வசனங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 5 நிமிஷம் வேற நிறைவேற்றி செய்கிறோம், முன்னாடி ஒரு ஆமீன் வரைக்கும் போயிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை அது. இதுல உட்கார்ந்து கேட்கறதுக்கு நசீபானான்னு தெரியுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள தஃப்சீர் வகுப்புல உட்கார்ந்தவர்கள் இப்ப இருக்கிறார்களான்னு சொல்ல முடியுமா? அவர்கள் என்ன தேடிக்கொண்டார்களோ அதை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இப்படிதான் அல்லாஹ் கிடைக்கிற ஒரு பாக்கியம், ஒரு வாய்ப்பு இருக்கும். அதை நாம் இதை நன்மை என்று நினைக்கின்ற போது அது நன்மையாகவே ஆகிவிடும். கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பார்ப்போம், நல்லா இருந்தா உட்காந்துக்குருவோம், இல்லைன்னா அப்படியே எந்திரிச்சு போயிடுவோம் அப்படிங்கிற நேரத்தில் உட்காரக்கூடாது. இது இவருக்காகவோ சொல்றவருக்காக உட்கார்வதில்லை, குர்ஆனுக்காக உட்கார்ந்து இருக்கிறோம். எடுத்தெடுத்து எப்போதும் வாசிக்கிறோமே, எப்போதும் ஓதுகிறோமே, எப்போதும் திறந்து பார்க்கிறோமே, இதில் என்னதான் இருக்கிறது, இதுக்குள் என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது, அதை பற்றி கொஞ்ச நேரம் தெரிந்து கொள்வோமே என்ற ஒரு எண்ணம் இருக்கிறதே, அது நம்மளுக்கு பெரும் நன்மைக்குரியதாக மாறும். அல்லாஹ் நம்மளுடைய நேரங்களை எல்லாம் கபூல் செய்வாராக. அன்பானவர்களே, 106வது வசனத்தில் ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம்.
அதாவது குர்ஆனுடைய வசனங்களை யாருக்கும் மாத்துற ரைட்ஸ் கிடையாது. குர்ஆனுடைய எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா குர்ஆன் மனுஷன் எழுதுனாங்க மாத்துறதுக்கு. இப்ப நம்ம இந்திய சட்டம் இருக்குது இல்லையா? இந்திய சட்டத்தை வந்து எத்தனையோ முறை திருத்தம் செஞ்சுட்டாங்க. ஒரு 70-75 வருஷத்துல 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் நடந்துருச்சு. சேர்க்கிறது, திருத்துறது, மாத்துறது, குறைக்கிறது. ஒரு கவர்மெண்ட் வரும்போது, ஒரு நிலை வரும்போது மாத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி குர்ஆன் மாற்ற முடியுமா? அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அப்படி செய்யறதுக்கு உண்டான அதிகாரம் எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில மக்கத்து காஃபிர்கள் ரசூலுல்லாஹ் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சாங்கல்ல, அப்ப சில பேர் வந்து சொன்னாங்களாம், என்ன இந்த குர்ஆன் சொல்றீங்களே, கொஞ்சம் குர்ஆன்ல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நீங்க கொடுக்குற சட்டம் கொஞ்சம் டைட்டா இருக்குது, அதனால கொஞ்சம் சமரசத்துக்கு வாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் நம்ம சிலையை கொஞ்சம் வணங்கலான்னு சொல்லுங்க, கொஞ்சம் ஒரு 2 நாளைக்கு, வாரத்துல 2 நாளைக்கு சிலைகளை கொஞ்சம் வணங்கலான்னு சொல்லுங்க, மீதி 3 நாள் தொழுகைக்கு பள்ளியாசலுக்கு வரலான்னு சொல்லுங்க, இதுதானே சரியா இருக்கும். ஒரே பிடிவாதமா நீங்க சிலையே உத்துருங்கன்னு சொன்னா சரியா தெரியலையே அப்படின்னா எப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. நாம் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் வருகிறது, காலல்லதீன லா யர்ஜூன லிகானா, நம்மளிடத்தில் ஒரு நாள் வந்து நிற்க வேண்டும் என்று விரும்பாத மக்கள் சொன்னார்கள். ஒரு நாள் அல்லாஹ்ட்ட எல்லாரும் போய் ஆகணும்ல, இப்படி நம்மளுக்கெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கு, ஒரு நாள் அல்லாஹ்ட்ட நிற்போம் அப்படின்னு. காஃபிர்களுக்கு அப்படி எண்ணம் இருக்கு. அல்லாஹ்வுடைய சந்திப்பை ஆசைப்படாதவர்கள் சொன்னார்கள், ஏத்தி பி குர்ஆனின் கைரி ஹாதா, வேற குர்ஆனை கொஞ்சம் கொடுங்கல, இந்த குர்ஆன் வேணாம், வேற குர்ஆன் இருந்தா கொடுங்க, இந்த குர்ஆன் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வேண்டாம், அந்த குர்ஆன் சரியில்லை, இந்த குர்ஆன் சரியில்லையா, அல்லதே அவ் பத்தியோ, இதை மாத்துங்க, இதுல இருக்கிற சட்டத்தை மாத்துங்க, கொஞ்சம் கொஞ்சம் கும்பிடவும் செய்யலாம், சிலைக்கும் போகலாங்கிற மாதிரி எதையா சொல்லுங்க அப்படிலாம் சொன்னாங்க. வந்து அவதான் சூரத்து நம்மெல்லாம் அடிக்கடி ஓதுறோமே, நம்ம இமாம் கூட ஓதுவோம், குல்யா அய்யுல் காஃபிரூன். இந்த சூரா அப்போதான் இறங்குச்சு. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிறதெல்லாம் நாங்க வணங்க முடியாது. குல்யா அய்யுல் காஃபிரூன் சூரா தர்ஜுமா எடுத்து பாருங்க, லா அபுது மா தஅபுது, நீங்க வணங்குறத நாங்க வணங்க முடியாது, நாங்க வணங்கிட்டு இருக்கிறத நீங்க வணங்க மாட்டீங்க. அந்த சூரா அப்போதான் இறங்குச்சு. என்ன சொல்றாங்கடா, 3 நாளைக்கு நீங்களும் கூப்பிடுவாங்க, நாங்க ஒரு 4 நாளைக்கு உங்க பள்ளியாசலுக்கு வரோம், எல்லாம் ஒத்துமையா போயிடலாம். இன்னைக்கு சில பேர் மத நல்லிணக்கங்கிற பேரு தப்பு இல்லை, அது பேர்ல மதத்தை போட்டு குழப்பிக்கிடுவாங்க. முஸ்லீமா இருந்துகிட்டு என்ன செய்வாங்க, மலைக்கு என்ன செஞ்சுக்கிடுவாங்க, இருமணி கட்டிக்கிட்டு அப்படி போவாங்க சில பேர். இது என்ன சமாதானம், இதெல்லாம் சமாதானம் கிடையாது. பழகிறதுல சமாதானம் இருக்குது, கொள்கையில சமாதானம் கிடையாது. பழகலாம், நல்லபடியா பழகலாம், பேசலாம், குறுக்கள் வாங்க வைக்கலாம், இது நல்ல சமாதானம் தான், ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் இதா. ஆனா கொள்கை என்று வந்தா அதுல என்ன சமாதானம்? நான் அந்த சாமிக்கு காவடி எடுக்கிறேன், இந்த சாமிக்கு செய்ய முடியுமா? நம்ம செய்ய முடியாது. அந்த மக்களை நாம் தொல்லையும் கொடுக்க கூடாது. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், 3 நாளைக்கு எங்க கோயிலுக்கு வாங்க, 4 நாளைக்கு நாங்க உங்க பள்ளிக்கு வரோம், இல்ல வாரத்தை அப்படி பிரிச்சுக்கலாம், சட்டங்களை கொஞ்சம் மாத்துங்களேன்னு சொன்னாங்க. யார்கிட்ட? ரசூலுல்லாஹ்ட்டே வந்து அல்லாஹ் சொல்லி விட்டான், குல் நபி நீங்க சொல்லிருங்க, குல் நபி நீங்க சொல்லுங்க, மா யகூனி அன் உபத்திலஹு மின் தில்காய் நஃப்ஸி, எனக்கு அருளப்பட்ட இறை வசனங்களை நானே மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் கிடையாது. அல்லாஹ் ஜிப்ரீல் யாருக்கு கொண்டு வந்தான்? நம்மள்ட்ட கொடுத்தான், ரசூலுல்லாஹ்க்கு தான் வந்துச்சு, ரசூலுல்லாஹ் கொண்டது தானே, ரசூலுல்லாஹ்வுடைய இதயத்துல தானே இறங்குச்சு. அந்த வசனங்களை கூட நான் மாற்றுவதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், இன் அத்தபிஉ இல்லா மா யூஹா இலைய, எனக்கு எது அறிவிக்கப்பட்டதோ அதை தான் நான் பின்பற்றி ஆக வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி அந்த செய்திக்கு ஒரு முடிவு பண்ணான். அப்ப குர்ஆனை இஷ்டத்துக்கு யாரும் மாத்திர முடியாது. 4 ஆளுக்கு சொல்லி கொஞ்சம் மாத்துங்க, எனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னா மாற்ற முடியாது. சில நேரங்கள்ல சில மசாயில் பிரச்சனையா இருக்கும், எப்படியாச்சும் பார்த்து சொல்லுங்கப்பா. இந்த வட்டி பிரச்சனை, வட்டி எல்லாம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், வில்லகமா இருக்கும். அதுல நிறைய தான் பாட்டி தாத்தா பேரெல்லாம் இருக்கிறாங்கல்ல, அதை வந்து பேசும்போது கொஞ்சம் பாருங்க, இது கூடுமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன், அதை சொல்லுங்களேன், இது சொல்லுங்களப்பா. கூடாதுன்னு வரும்போது அதை கூடாதுன்னு விளங்குறது தான் சிறந்தது, அதை ஹலாலாக்குவது மிகப்பெரிய தவறு. அது போன்று ஹலாலானதை ஹராமாக்குவதும் தவறு. அப்ப இந்த அதிகாரம் மாற்றுகின்ற அதிகாரம் யாருக்கும் கிடையாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லி அனுப்பிட்டாங்க.
இதோட முடிஞ்சிச்சா? அபூபக்கர் காலத்துல இந்த மாதிரி நடந்துச்சு. அபூபக்கர் காலத்துல சில பேர் வந்தாங்க, சித்திக் நாயகத்துல வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, தொழுகிறோம் ஜக்காத்தெல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டார். தொழுகிறோம் ஜக்காத்து மட்டும் அது மட்டும் வாங்காதீங்க, தொழுகிறோம்னா எவ்வளவு தொழுகிறோம் நாங்கள் அப்படின்ட்டார். என்ன இது தொழுகிற ஜக்காத்து கொடுக்க மாட்டோம்? ஏங்க ஜக்காத்து ரசூலா இருக்கிற வரையினாங்க அப்படின்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படியே எவ்வளவு சாந்தமானவங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு பொறுமையானவங்க தானே. அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. தொழுகையும் ஜக்காத்தும் ஒட்டி பிறந்த ரெட்ட குழந்தைகளை போல, அதை யாராவது பிரிக்க நினைச்சுக்கன்னு வச்சுக்கிறேங்க, நான் அதை ஏற்றுக்கிற மாட்டேன், இஸ்லாமிய கவர்மெண்ட் ஏற்றுக்கிறாரு, ரெண்டையும் நிறைவேற்றியே ஆகணும்னு சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க. அப்படியாக இஸ்லாமிய சட்டத்தை, குர்ஆனுடைய சட்டத்தை ஒரு மனுஷரால் மாற்ற முடியுமான்னு கேட்டால் முடியாது. மாற்றுகின்ற அதிகாரம் அல்லாஹ்வுக்கு உண்டு என்பதை தான் நேற்று போன வாரம் சென்ற வாரத்தில் நாம் 106வது வசனத்திலே அதை பார்த்தோம். இந்த 40வது வசனத்திலிருந்து 123வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூதர்கள் சம்பந்தமாகவே வரும். பொதுவாக யூதர்களை சேர்த்து தான் செனச்சு பேசுற மாதிரியே வரும். ஏன் அப்படி வருதுங்கிறத நான் அடுத்த வசனத்தில் சொல்றேன் பாருங்க. 40லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 123 வரைக்கும் சூரத்து அலிஃப் லாம் பக்ராவை எடுத்துக்கிடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து மோமின்கள்லாம் யாரு, அடுத்து முஷ்ரிக்கெல்லாம் யாரு, முனாஃபிக்கெல்லாம் யாரு, இப்படி பேசிட்டு வந்தவன் அல்லாஹ் தஆலா அப்புறம் வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்பட்டாங்கன்னு பேச ஆரம்பிப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா 40வது ஆயத்துல பனி இஸ்ரவேலர்களை பத்தி, யூதர்களை பத்தி பேச ஆரம்பிப்பான். 123 வரைக்கும் ஏறத்தாழ இவர்களை பத்தி தான் பேசுறான். ஏன் அப்படிங்கிற பார்க்கறதுக்கு முன்னாடி 107வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அதில் அல்லாஹ் சொல்லுகிறான், இதுதான் ஒவ்வொரு மோமினுடைய நோக்கமா இருக்கணும், லட்சியமா இருக்கணும். எப்படி இருக்கணும் பாருங்க. அலம் தஅலம், நபி நீங்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களின் பூமிகளின் அதிகாரம் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது என்று நீங்கள் அறியவில்லையா? அவன் அன்றி வேறு யாருக்கு இருக்குதா? வானத்தின் பூமியின் அதிகாரம் யாருக்கு இருக்கு? அல்லாஹ்வுக்கு தான் இருக்கு. வமாலக்கு மின் தூனில்லாஹி, அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு மின்பலி வலா நஸீர், எந்த உதவியாளரும் கிடையாது, எந்த பாதுகாவலரும் கிடையாது என்று அல்லாஹ் சொல்லுவார். இந்த ஆயத்தை பாருங்க. ஒரு வசனத்துக்கு பிறகு ஒரு வசனம் ஏன் வருது? ஒரு சூறாவுக்கு பிறகு ஒரு சூறா ஏன் வருது? ஒரு ஆயத்துக்கு பிறகு ஒரு ஆயத்து ஏன் வருது? அப்படி நிறைய குர்ஆன் ஓதுறவங்களுக்கு அந்த சிந்தனை வரும். குர்ஆன்ல நதுமுல் குர்ஆன்ல ஒன்று இருக்குது. குர்ஆன் எப்படி தொகுக்கப்பட்டிருக்கு, அடுத்தடுத்த ஆயத்து எப்படி வைக்கப்பட்டிருக்கு, அடுத்தடுத்த சூறா வைக்கப்பட்டிருக்கு. சில சூறாக்களுக்கு பார்த்தா நிறைய பேர் இருக்கும், சில சூறாக்களுக்கு ஒரு பேர். சில பேர் பார்ப்பாங்க திடீர்னு ஃபுஸ்ஸிலத்துங்கிறாங்க, அப்படி ஒரு சூறா இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா அது இங்கிலீஷ் குர்ஆன் எடுத்து பார்த்தா தர்ஜுமா பார்த்தா ஃபுஸ்ஸிலத்துன்னு போட்டுருக்கணும். இதே மாதிரி அதே இங்கிலீஷ் குர்ஆன் ஆங்கில குர்ஆன் எடுத்து பார்த்தா காஃபிர்னு போட்டுருக்கும் சூறா பேர். இப்படி தமிழ் குர்ஆன்ல காணலையே அப்படின்னு முடிப்பாங்க. தமிழ் குர்ஆன் எடுத்து பார்ப்பாங்க, இதுல மூமின்னு போட்டு வச்சிருக்கோம், இதுல பார்த்தீங்கன்னா ஹாமீம் சஜ்ஜான்னு போட்டு வச்சிருக்கோம். ஏன் இப்படி என்ன குர்ஆன்ல முரண்பாடு அப்படின்னு இருப்பாங்க. இது அன்றாட குர்ஆன் ஓதுறவங்களுக்கு தான் அது தெரியும். குர்ஆன்ல எத்தனை, ஒரு சூறாவுக்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது, இந்த பெயர்களை யாரு வச்சா, ஒவ்வொரு பேரை வைக்கிறதுக்கு ஒரு சுவாரஸ்யம் இருக்குல்ல. ரசூலா தானே வச்சாங்க பேர் வைக்கிற குர்ஆனுடைய சூறாக்கள் பேர் ரசூலா தான் வச்சது. அந்த பேருக்கு பிறகு சில அற்புதங்கள்லாம் இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். பட்டுலாம் நம்ம சொல்லிட முடியாது, இதுதான் அப்படின்லாம். சில சூறாக்களை பார்த்தா சில நபிமார்களுடைய செய்தி அதிகமா இருக்கும், பார்த்தா அந்த சூறாவுக்கு அந்த பேரே இருக்காது இல்லையா? சூரத்துல ஹூத் எடுத்துக்கிறோம், சூரத்துல ஹூத் எடுத்துட்டு பார்த்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் செய்தி இருக்கும். ஆனா வந்து நூஹ்னா அதுக்கு வைக்கிற ஹூத் தான் வச்சிருக்கு. ஆனா நூஹ்ல ஒரு சூறா தனியா இருக்கு, நூஹ்ல ஒரு சூறா தனியா இருக்கிறது. இப்ப சூரத்துல பக்ராவை எடுத்துக்கிட்டா பக்ரான்னு மாடு சம்பந்தமா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த செய்தி வருகிறது. அப்ப இதுக்கு பிறகு என்ன சுவாரஸ்யம் இருக்குன்னு தேடி போட வச்சிருக்கேன், அது ஒரு நல்லா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அது சம்பந்தமாகவும் நம்ம ஒரு முறை ஏன் குர்ஆன் இப்படி அமைக்கப்பட்டிருக்கு, அதனுடைய அமைப்பு என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ் ஒரு வாரமாக நாம் பேசலாம். அன்பானவர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்ல போது அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், வானங்களின் பூமி
ஏதாச்சும் ஒண்ணு இருக்கா? யாராச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியுமா? மரத்துல இருக்கிற இலை கீழே விட முடியுமா? நல்லவரங்க காலையில சாயங்காலம் போகும்போது எவ்வளவு சூப்பரா இருக்கு தென்றல், காத்தடிக்கும் போது என்ன அழகா இருக்கு தென்றல் அப்படிங்கிறோம். அதே தென்றல் வச்சு ஓங்கி அடிக்க முடியுமா இல்லையா? அல்லாவுக்கு கொஞ்சம் வேகமா தூக்கி வீசினா வச்சுக்கோங்க, என்னம்மா காத்து இது புயல் காத்து, ஐயோ மையம் போட்டுருக்காமல, ஊட்ட விட்டு வெளியே வரக்கூடாது, உள்ள உட்காந்துக்கிறோம். யாரு வேலை இது? பொருள்ல ஒரு விஷயம் இல்ல, பொருள்ல ஒண்ணுமே கிடையாது. அது ஏற்கிறவன் அல்ல, அவன் தான் நமக்கு சில நேரங்களில் அதை இதமாக்குகிறான், சில நேரத்தில் அதை இறுக்கமாக்குகிறான். அப்ப அல்லாஹ்வுக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. அதனாலதான் எந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வை நோக்கி இருப்பான். அதான் அல்லாஹ் கேட்கிறான், வமா லக்கும் மின் தூனில்லாஹி மின் வலி வலா நஸீர். அல்லாஹ் அல்லாது உங்களுக்கு உதவியாளர் இருக்கிறாரா, எந்த பாதுகாவலரும் இருக்கிறாரா என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப இதுல இருந்து ஒன்று புரியணும், குர்ஆன் முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அவன் சொல்றதுதான் சட்டம். சில நேரங்கள்ல ஒரு சட்டத்தை சொல்லி இன்னொரு சட்டத்தை மாத்தி இருப்பான். ஏன் மாத்தினான்னு கேட்கக்கூடாது, அது அல்லாஹ்வுடைய இஷ்டம், அல்லாஹ்வுடைய இஷ்டம். அது ஏன் மாத்தினவை? முன்னாடிலாம் ஒரு வருஷம் இதா இருக்கணும்னு சொன்னா ஒரு வருஷம் இதா இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு 4 மாசம் 10 நாள் ஆக்கலாம்? நம்ம கேட்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன இன்னொரு சட்டம் இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் என்ன செய்யும், இப்போலாம் ஒப்பு கொண்ட நல்லா உள்ள திங்கிறவங்கள ஒப்பு கொண்டோம். அந்த குர்பானி கொடுத்துட்டு சரியா இருந்தால் உப்பு கொண்டை போட்டுருவோம், வச்சுக்கிட்டு 2-3 மாசம் வச்சு சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் அப்படி கிடையாது, 3 நாளைக்கு மேலே வச்சுக்க கூடாது, அவ்வளவுதான். இந்த சட்டம் மாற்றப்பட்டிருக்கா இல்லையா? சில சட்டம் நம்மளுக்கு நல்லா இருக்கும் போது டேஸ்டா இருக்கா இல்லையா? இப்போ எந்த நேரத்தில் எது தேவையோ அதை மாற்றுகின்ற உரிமை அல்லாஹ்வுக்கு உண்டு. அதை அல்லாஹ் ரசூலுக்கு தருகின்ற போது ரசூலும் அதை செய்கிறார்கள். நம்ம அதை கேள்வியே கேட்கக்கூடாது. அல்லாஹ் ரசூல் ஒரு முடிவெடுத்து வைக்கிற எந்த சட்டமா இருந்தாலும் ஆமன்னா சல்லம்னா, ஏற்றுக்கிட்டேன் நம்பிக்கிட்டேன், ஏற்றுக்கொண்டேன் நம்பிக்கொண்டேன் என்று சொல்வதுதான் ஒரு மூமினின் அடையாளம். நம்ம யூதர்கள் அல்லவே, யூதர்கள் மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. ஏன் இப்படி மாறிச்சு, ஏன் இப்படின்னு போய் கேள்வி கேட்கக்கூடாது. அடுத்த ஆயத்து எவ்வளவு அழகா உட்கார்ந்து பாருங்க. குர்ஆன்ல ஒவ்வொரு ஆயத்தையும் ரசிக்கும் போது ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், 108வது வசனத்தை அல்லாஹ் தொடர்கிறான். அம் துரீதுன அன் தஸ்அலு ரசூலக்கும், உங்களுடைய ரசூலிடத்தில் நீங்கள் கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கிறீர்களா? போய் கேள்வி கேட்கணும், நம்ம கேட்போமா இல்லையா? கேள்வி கேட்கறது கொஞ்சமா, ரசூலுல்லாஹ் போய் கேள்வி கேட்கலாமா? இதான் இது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹோட எவ்வளவு நெருங்கி இருந்தான், எவ்வளவு நெருங்கி இருந்தான் சொல்லுங்க. ரத்தமும் சதமும் சதியுமாக இருந்தார். அவங்களுடைய மனைவி, மக்கள், உம்மா, தாய் எல்லாரையும் விடவும் ரசூலுல்லாஹ் தான் அவங்களுக்கு பெருசு. அப்படி இருந்தாங்க. துக்கத்துல கூட ரசூலுடைய கனவு தான் அவர்களுக்கு வரும். அப்படி இருந்த மக்கள் ரசூலுல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? குர்ஆன் மொத்தம் 12 தான். நீங்க யஸ்அலூனக குர்ஆன்ல எடுத்து பாருங்க. யஸ்அலூனக அனில் ஹபர், மதுவை பற்றி நபி உங்களிடத்தில் கேட்கிறார்கள். யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், எப்படி செலவு செய்வது என்று நபியை உங்களிடத்தில் கேட்கிறார்கள். யஸ்அலூனக மாதா அனில் அஹில்லா, பிறையை பற்றி நபியை உங்களிடத்தில் கேட்கிறார்கள். எப்படின்னு வர கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு 12 கேள்வி தான். எத்தனை வருஷம்? 23 வருஷம். ஒரு மணி நேரம் பயான் முடிச்சு விட்டு கேள்வி கேளுங்கன்னு சொன்னா எத்தனை கேள்வி கேட்பாங்க? எப்படி 25 கேள்வி கேட்டு இவர் அசிங்கம் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு உடக்கான கேள்விகள் கேட்போம் இல்லையா? 23 வருஷம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை. குர்ஆனை எடுத்து பாருங்க, 12 கேள்விகள் தான் இருக்கிறது. ஹதீஸ்கள்ல சில கேள்விகள் வரும், அது எங்கிருந்து வந்தது பார்ப்போம். 12 கேள்விகள். அப்ப எப்படி இருக்கும்? எந்த அச்சம் எப்படி அவர்களுக்கு வந்தது? நம்ம எல்லாம் நிறைய கேள்வி கேட்கலாம் நினைப்போம். ஏன் சஹாபாக்கள் இவ்வளவு ரொம்ப அவசியமானது தான் கேட்டிருக்கிறாங்க? ஒரு வருஷத்துக்கு ஒரு கேள்விடா கூட குர்ஆன்ல எத்தனை கேள்வி வந்திருக்கணும்? 23 கேள்வி வரணுமா இல்லையா? 12 கேள்வி தான் இருக்கு. எத்தனை லட்சம்? 1,24,000 சஹாபாக்கள். அதுவும் புதுசா இஸ்லாத்துக்கு வரவங்க, புதுசா இஸ்லாத்துக்கு வரவங்க நிறைய கேள்வி இருக்குமா இருக்காது? எவ்வளவு கேள்வி இருக்கும். என்ன இப்படி சில வணக்கத்தை வேணான்ட்டீங்கல்ல, மக்கா உங்களை கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்படி வணங்க சொல்றீங்களே, உள்ள இருக்கும்போது 4 ரக்காயத்து, வெளியே இருக்கும்போது 2 ரக்காயத்துன்னு சொல்றீங்களே, போர்ல இப்படி தொழுகணும்னு சொல்றீங்களே, இவ்வளவு கேள்வி. ஆனா சஹாபாக்கள் கேட்கல, ரசூலுல்லாஹ்
சஹாபாக்கள் மொத்தம் 12 கேள்விகள் தான் கேட்டதாக குர்ஆன்ல இருக்கிறது. மற்ற கேள்விகள் எப்படி வந்தது அது நபி மொழியில இருக்குது, அது எப்படி வந்ததுங்கிறது வேற. இது அல்லாஹ் கேட்கிறான் ஒரு கேள்வி, இதுதான் அவர்களுடைய நெஞ்சத்தை அவர்களுக்கு பெரும் நெருடலை ஏற்படுத்தி என்ன கேட்கிறான்ல, அப்துரீதுன அன் தஸஅலு ரசூலக்கும், உங்கள் ரசூலிடத்தில் கேள்வி கேட்கலாம் நினைக்கிறீங்களா? கேள்வி கேட்டு அவங்களை இது பண்ணலாம்னு நினைச்சு இன்னைக்கு ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு கேள்வி கேட்கறது. ஒரு மணி நேரம் பயான் இருந்தா கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கேள்விகள் அப்படிம்பாங்க. அது எதை பத்தி வேணாலும் கேட்பாங்க அப்படின்னு மார்க் ரீதியாக கேட்டுட்டா ரைட்டு. இப்போ சினிமாவை பத்தி அதை பத்தி இதை பத்தி இப்படி கேட்டு கேட்டு இப்போ கேள்வி கேட்கிற நிறையா போயிடுச்சு. கேள்வி ரொம்ப கேட்க வேணாம்னு சொல்லி கொடுத்தாங்க சொல்லுறது. பாருங்க அல்ல அந்த ஆயத்தை எப்படி கொண்டு போறான்டா, கமா சுஇல மூசா மின் கப்ல், இதுக்கு முன்னாடி நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் கேள்வி கேட்கப்பட்டதை போல மூசா நபி எவ்வளவு கேள்வி கேட்டாங்க தெரியுமா? அந்த உம்மத்து மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்தின் கேள்வி கேட்கப்பட்டதை போல நீங்க உங்க ரசூல்ல கேள்வி கேட்கலாம் நினைக்கிறீங்களோ? கேட்கலாமா அப்படிங்கிறா. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறாங்க தெரியுங்களா? நல்லா கேள்விப்பட்டிருப்போம். சும்மா இருக்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் கேள்வி. மழை வரலடா கேட்டு சொல்லுங்க, ஏன் மழை வரல? கடலை படந்து போகணும்டா, கடலை கடந்து போகணும்டா, யார் ஃபர்ஸ்ட் போகணும்னு கேட்டு சொல்லுங்க. இப்படிதான் அவங்க கேள்வி. ஃபிரௌன்ட்டது கூட்டிட்டு வந்தாங்களே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், அவங்க ஃபிரௌனை விட்டு வந்தாங்க, கடலை கடந்து எல்லா ஃபிரௌன்களாக மாறினாங்க. வரலாற்றை எழுதுறாங்க. ஈமான் கொண்டவர்களை தவிர ஃபிரௌன் என்ன கொள்கையில இருந்தான்? நான் தான் கடவுள், என்னதான் வணங்கணும்னு சொன்னான். இவன்ட்ட இருந்தா மூசா நபி கூட்டிட்டு வந்தாங்க, கடலை கடந்து கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? அப்ப மூமினா இருக்கணுமா இல்லையா? அங்க போய் சிலையை தான் வணங்குறான், சிலையை தான் வணங்குறான். எல்லாரும் தனக்குள் ஒரு ஃபிரௌனாக இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள். இந்த ஆயத்தை பாருங்க, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அந்த மக்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை விளக்குகிறது. ஒரு கொலை ஒன்று நடந்துருச்சு. கொலை யாரோ கொண்டுட்டாங்க, கொண்டவரை கண்டுபிடிக்கணும். உடனே மூசா நபி கிட்ட வராங்க, எப்படி கொலை நடந்துச்சுன்னு தெரியல, கொலையாளி யாருன்னு தெரியல, கண்டுபிடிக்கிறது. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை துஆ செஞ்சாங்க, அல்லாஹ்வே மனித காட்டி கொடு, கொலையாளி யாருன்னு தெரியல, கொலையாளி யாருன்னு கொஞ்சம் சொல்லி கொடுன்னு துஆ செஞ்சாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுறான், ஒரு மாட்டை இருக்கு, அதனுடைய ஒரு பகுதியை எடுங்க. அது என்ன பகுதிங்கிறதுல நிறைய கருத்து வேற்றுமை இருக்கு. வாளுங்கிறாங்க, இணையங்கிறாங்க, ஏதோ ஒரு சரத்து உண்டு. கபர்ல கூட அடிங்க, அவர் உசுரோட ஆயிடுவாரு, அவரே பதில் சொல்லிடுவார். செய்யணுமா இல்லையா? அல்லாட்ட கேட்க சொன்னாங்க, அல்லாட்ட கேட்டாச்சு மூசா நபி, செய்யணுமா இல்லையாங்க? செய்ய மாட்டாங்க. உடனே என்ன மாடுன்னு கேட்டு சொல்லுங்க. அடுத்த கேள்வி. உடனே அல்லாஹ் சொல்றான், ஏன் உருவாத, வேலை பார்க்காத அப்படின்னு அல்லாஹ் அடுத்த வரைக்கும் சொல்றான். சரி, அப்பவாச்சும் போய் ஒரு மாடை எடுத்து பார்க்கறது தானே, என்ன கலருன்னு கேட்டு சொல்லுங்க. ஒரு கொலைக்கு வந்துருச்சு, அல்லாஹ் சொல்லிட்டான், விட முடிஞ்சிருச்சு, தேடி போய் வாங்கிட்டு வந்து அடிச்சு கொலையாளியை கண்டுபிடிச்சிட்டு போறத விட்டுட்டு கேள்விக்கு மேல கேள்வி. என்ன கலருன்னு சொல்லுங்க, மஞ்சள் கலர்னு சொல்லுங்க. மூசா பார்த்தா பரவசமாகிற மாதிரி, அடுத்தவங்களுடைய கண்ணை பறிக்கிற மாதிரி மஞ்சளா இருக்கும், கேட்டுக்க சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மஞ்சள். அப்போ விடுறது இல்லை. அப்போ அவர்களுடைய நினைப்பு என்னடா, மூசா நபி கேள்வியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அடுத்து அவர்கள் சொல்றாங்க, இந்த மாடை நாங்க எங்க போய் தேடி எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு. அல்லாஹ் சொல்லிட்டா, நீங்களே போய் தேடி எடுங்க, நீங்களே போய் தேடி பாருங்க. இவ்வளவு கஷ்டமான மாட்டை நாங்கள் இன்ஷால்லா தேடி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால கண்டுபிடிச்சாங்க. இன்ஷால்லா சொல்றதுனா இல்லை, கண்டுபிடிக்க முடியாது. இப்படி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டு 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 நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கஷ்டப்படுத்தினார்கள். அது போன்று உங்கள் நபியிடத்திலே நீங்கள் கேள்விகளை கேட்டு கஷ்டப்படுத்தலாம் என்று நினைக்கிறீர்களோ? அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு இந்த வார்த்தை பாருங்க. அந்த ஆயத்தினுடைய தொடர் எப்படி போகுதுண்டா, எவர் ஈமானுக்கு பகரமாக குஃப்ரை மாற்றி எடுக்கிறாரோ, இப்படி கேள்வி கேட்கிற ரசூலா இடத்துல போய் ஒழுக்கம் இல்லாம கேள்வி கேட்கிறது குஃப்ரை எடுக்கிறதுக்கு சமமா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, எங்களுக்கெல்லாம் பயமா இருக்கும், எப்படி ரசூலாக்கு நாங்க கேள்வி கேட்கிறோன்னு பயமா இருக்கும், நாங்க கேள்வியே கேட்க மாட்டோம். இன்னொரு செய்தி சொல்றாங்க, நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்களுடைய தோழர்கள் நடந்து கொண்டதை விட சிறந்த ஒரு தோழர்களை நான்
எதையும் கேட்க மாட்டார். அதனால என்ன ஆச்சுடா, யாராச்சும் காட்டு அரபிகள் வருவாங்களான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கிராமத்துல வரவங்க பட்டினி கேள்வி கேட்டுருவாங்க. கிராமத்துல யாராச்சும் வருவாங்களா, வந்து கேள்வி கேட்பாங்களா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அதை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் நாங்க கேள்வி கேட்க மாட்டோம். ஏன்னா கேள்வி கேட்கிறதை அல்லாஹ் கடித்து சொல்லிவிட்டான். நீங்க என்ன உங்க ரசூலுல்லாஹ் கேள்வி கேட்க நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துல கேட்ட மாதிரி நீ கேள்வி கேட்கிறீங்களா அப்படின்னு. கிராமத்துல வரவங்களுக்கு விளங்காது இல்லை, அவங்களுக்கு இந்த ஊர் செய்தி உள்ளவங்க தானே, கொஞ்சம் இதானவங்க தான். இப்போ வந்தவங்க பட்டுங்க வரும்போதே இப்படிதான் கேட்பாங்க, ஐயோக்கும் முகம்மது, முகம்மது யார் இப்படிதான் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க பழக்க வழக்கம் அப்படி. அதனால முகம்மதுன்னு அவங்க சொல்லி கேட்பாங்க. அவங்களுடைய நிலை. ஒரு ஒரு தடவை ஒரு தோழர் எங்கேயிருந்து வந்து கேட்டாங்களாம், நாயகமே ரசூலுல்லாஹ் ஒரு தடவை கேள்வி கேட்க சொன்னதுக்காக ஒரு மனைவி இருக்கிறாங்க. மனைவி இருக்கும்போது மனைவியோட ஒருத்தர் கூட நிற்கிறார். சந்தேகம் வருது, தான் மனைவி தான், தான் மனைவி கூட ஒருத்தர் கூட நிற்கிறார். இப்ப என்ன செய்யறது, அவர்கிட்ட போய் பேசினாலும் வரும்போது வேற அடிச்சு போடுவாரு, பேசாட்டி அந்த உள்ள தப்பாகிடும். இப்ப என்ன செய்யறது, இப்படி தான் மனைவி மேல ஒரு சந்தேகப்படுற நேரம் ஒரு நிலை வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கொண்டு வைக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் அந்த கேள்வியே பிடிக்கல. என்ன எப்படி கேட்கிறாரு, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு, மனைவி விஷயத்தில் எப்படியா கேள்வி கேட்கிறாரு. ரசூல் அந்த கேள்வியே உங்களுக்கு பிடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாங்க. அப்பதான் முலானாவுடைய ஆயத்தை இறங்குச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு அது பிடிக்கல. இந்த மாதிரி நேரம் வரும்போது யாரு அப்படி அவதூறு சொல்றாரோ அவர் 4 தடவை சாபம் செய்யணும். 4 தடவை நான் அந்த பிள்ளை தப்பு செய்து சாட்சி சொல்லணும். 5வது முறை அவர் தப்பு செய்தது உண்மைதான், அவர் தப்பு செய்தது உண்மைதான், அவர் தப்பு தான் செய்யறான்னு சொல்லணும். அந்த சாபத்துடைய சூரத்து நூறு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வசனங்கள் இருக்கிறது. இந்த ஆயத்து வந்து அப்போதான் இருந்துச்சு. ஆனா ரசூலுல்லாஹ்க்கு இது பிடிக்கல. ஒருத்தர் வந்து கேட்டார், எங்க வாப்பா பேர் என்ன, இதெல்லாம் கேள்வி. எங்க வாப்பா பேர் என்ன, ரசூலுல்லாஹ் கேளுங்கன்னு சொல்றதுக்காக எங்க வாப்பா யாரு அப்படின்னு கேட்டார். வாப்பா யாருன்னா என்ன, அதெல்லாம் வாப்பா யாரு நமக்கு தானே தெரியும். ரசூலுல்லாஹ் அதையும் ஒரு கோபப்படல. ரசூலுல்லாஹ் உங்க வாப்பாவா, அபூக்க ஹுதைஃபா, உங்க வாப்பா ஹுதைஃபா தானே அப்படின்னு சொன்னார். என்ன கேள்வி சொன்னாலும் சொன்னார். ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் வந்து சொல்லுவான், நபியே நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை விட மோசமா மூசா நபிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உங்களை விட மூசா நபிட்ட கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க தெரியுங்களா, அல்லாஹ்வை நேரடியா பார்க்கணும், நேரடியா அல்லாஹ்வை காட்டினாலும் உங்களை நம்புவோம்னு சொன்னாங்க. காலும் அரிநல்லாக ஜகரத்தன், எங்களுக்கு அல்லாஹ்வை நேரடியா காட்டணும்னு அடம் பிடிச்சாங்க. யாரு, அந்த உம்மத்தே அந்த நபிட்டையே மோசமானது. நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்தங்க ஹஜ்ஜி உங்களுக்கு கடமையாயிருச்சுங்க அப்படின்னா. ஹஜ்ஜி கடமையாயிருச்சு, சும்மா இருக்குமா இல்லையா. உடனே அந்த சஹாபி அஃபிக்குல் ஆமி, ஒவ்வொரு வருஷமா அப்படின்னு கேட்டார். ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜி செய்ய முடியுமா, ஒவ்வொரு வருஷமா அப்படின்னு கேட்டான். ரசூலுல்லாஹ் கம்முன்னு இருந்தாங்க, ஒண்ணு சொல்லல. திரும்ப அஃபிக்குல் ஆமி, ஒவ்வொரு வருஷமா அப்படின்ட்டு 3வது இடத்த கேட்டோன்னே இல்ல ஒவ்வொரு வருஷம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஆமான்னு சொல்லியிருந்தா ஒவ்வொரு வருஷம் கடமையாயிருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டா ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு ஹஜ்ஜி கடமையாயிருக்கும். அது உங்களுக்கு பெரிய சிரமமா இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஹஜ்ஜி செய்ய முடியுமா, எங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கடமை செய்யும் சொல்லியும் கூட அதுலயும் ஒரு 25% போயிருக்கிறாங்க, இல்ல ஒரு 50% போயிருப்பாங்க. மீது 50 பேரு இன்னும் அது பக்கம் சிந்தனை இல்லாம தான் இருக்கிறாங்க. ஆனா ஒவ்வொரு வருஷம் கடமை சொல்லியிருந்தா என்ன ஆகுது, என்ன நிலை ஆகிருக்கு யோசிச்சு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி எப்படி கேட்கணுங்கிற அந்த முறை தெரியாமல் ஒரு சில நேரங்களில் கேட்கின்ற போது அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ஏன் தெரியுங்களா, ஏன்னா நாட்டுப்புறவாசிகளுக்கு தெரியாது, வெளியூர்ல இருந்து வரவங்களுக்கு தெரியாது. ஆனா உள்ளே இருக்கிறார்களே சஹாபாக்கள், அவங்க ரசூலுல்லாஹ்வை அண்ணாதோட பார்க்க மாட்டாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்க மாட்டாங்க. எது ரொம்ப அவசியமோ அந்த கேள்விகளை மட்டுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக ஒருத்தர் வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இதங்க உங்களை நாங்கள் நபின்னு ஏத்துக்கிறேன், ஆனா எங்களுக்கு நீங்க சில வேலை செய்யணும். என்னப்பா செய்யணும் அப்படின்னு என்ன செய்யணும், ஹத்தா தஃப்ஜுரு லனா மினல் அர்தி யம்புஆ, அதாவது பாலைவனம் தானே மக்கா, பாலைவனத்துல பெரிய ஒரு ஊற்று ஒன்று வெடிச்சுட்டு வரணும்.
பெரிய ஊற்றை நீங்கள் கொண்டு வாங்க, கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா அப்போது உங்களை நாங்கள் ரசூலா ஏத்துக்கிறோம்னு சொன்னா. ரசூலா ஒண்ணுமே சொல்லலை. என்னடா பாலைவனத்தில் பெரிய 6 குளம் வரண்டா எப்படி ஒன்றும் சொல்லலை ரசூலுல்லா. ரசூலுல்லாவுக்கு முடியுமா அல்லாஹ் நடத்துவானாங்கிற அந்த சாப்டர் இல்லை. ரசூலுல்லா ஒன்றும் சொல்லலை. அடுத்தவருக்கோ உங்களுக்கு இது முடியாதோ அவரே முடிவு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இது அப்ப கஷ்டமா இருந்தா இன்னொன்னு சொல்றேன், அதை செய்றீங்களா அப்படின்னு கேட்டேன். அவரே ரசூலுல்லா ஒண்ணுமே பேசல, கம்முன்னு இருக்கிறாங்க. அவரே பேசுறாரு. அப்படியா, இன்னொன்னு செய்றீங்களா? அவ் தக்கூன லக ஜன்னத்தும் மின் நகைலின் வ இனபின், ஒரு பெரிய தோட்டத்தை உருவாக்குங்க பாலைவனத்துல. ஏன்னா நபின்னு சொன்னாலும் பின்னாடி வர முடியாது. ஒரு பணக்காரராக இருந்தாலும் பின்னாடி வரலாம். இன்னைக்கு அப்படிதானுங்க, பணக்காரவங்க பின்னாடி தான் போவாங்க. சும்மா நபின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லாம, காசு இல்லாம, இடம் இல்லாம, நிலம் இல்லாம இருந்தா எப்படி பின்னாடி வருது? ஒரு கொஞ்சம் பெரிய பணக்காரராக இருந்தா பின்னாடி வந்து ஏதாவது கிடைக்கும். ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்குங்க இந்த நிலத்துல. சும்மா தோட்டம் இருக்கக்கூடாது. அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னா மின் நகை, சுத்தி பேரிச்சம்பழம், திராட்சை இதெல்லாம் சேர்ந்து இருக்கணும். அதற்கு இடையிலே நிறைய ஆறுகள் நீங்கள் உருவாக்கணும். ஆறு ஓடணும். இப்படி ஒரு பிரமாண்டமான தோட்டத்தை உருவாக்குங்க. உங்களை நம்பிக்கிறோம். என்னவெல்லாம் பேசியிருக்கிறாங்க பாலைவனத்தில் உண்டாக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்ட்ட ரசூல்கிட்டயே இப்படி பேசும்போது நம்மள்கிட்ட ஒரு சில பேர் முரட்டுத்தனமா பேசத்தானே செய்வாங்க. அதை ஏத்துக்கிறோம். நம்மள்கிட்ட எல்லாருமே சரியா பேசணும்னு நினைக்க கூடாது. சில பேர் புரியாமலும் பேசுவாங்க, முரட்டுத்தனமாவும் பேசுவாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறாங்க? கம்முன்னு தானே இருக்கிறாங்க. நம்மளும் கம்முன்னு இருக்கணும். அது வீட்டுல இருக்கிற மனைவியா இருக்கலாம், இல்ல நம்ம அண்ணனா இருக்கலாம், யாரோ இருக்கலாம். எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசணும்னு ஆசைப்படுறதுக்கு என்ன அர்த்தங்க இருக்கு? ரசூலுல்லாஹ் பேசலையே. பெரிய தோட்டம் வேணும், அதுல திராட்சையும் பேரிச்சம்பழமும் நிறைஞ்சிருக்கணும், ஆறுகள் ஓடணும். ரசூலுல்லாஹ் கம்முட்டே இருந்தா ஒன்றும் சொல்லல. ஓஹோ இதுவும் முடியாதோ? அவரே கேள்வி எழுப்புகிறாரு. அப்ப அவர் துஸ்கித் ஸமா கமா ஸஅம்த அலைனா கிஸஃபா, வான நீங்க நினைக்கிற மாதிரி வானத்தை துண்டு துண்டா இடிந்து எங்க தலையில விழுவுறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்ப யாராச்சும் சொல்லுவாங்களா? ரசூலுல்லாஹ் வந்து வானம் இடிச்சு தலையில விழுவணுமா, இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கண்டா. எப்படி யார்கிட்ட வந்து பேசினா பாருங்க. நம்மளாம் ரசூலுல்லாஹ் பாத்திர மாட்டோம்னு ஏறிட்டு இருக்கிறோம். ரசூலுல்லாஹ் வந்து தலையில இடிச்சு கீழே விழுவணும், துவாச்சு ஏற்பாடு பண்ணுங்கண்டா. இது நல்லவா இருக்கு. வீடு இடிச்சு விழுவணும், ஏற்பாடு பண்ணுங்கண்டா, நல்லவா இருக்கு அப்படி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சும்மாவே இருந்தாங்க. அவரு ஓ இதுவும் முடியாது உங்களுக்கு. அவரே எப்படி பாருங்க, ரசூலுல்லாஹ் எவ்வளவு ஒரு பொறுமைசாலி பாருங்க. நபிமார்களை விட உலகத்தில் பொறுமைசாலிகளே கிடையாது. நபிமார்கள் ஒரு லிஸ்ட் பார்த்திருப்போம். ரசூல்மார்கள் வேத கொடுக்கப்பட்டவர்கள், சட்டம் கொடுக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாம் ரசூல்மார்களுடைய லிஸ்ட்ல வந்துருவாங்க. இன்னொன்னு உயர்ந்தவங்க இருக்கிறாங்க, உலுல் அஸ்ம், உறுதியான பொறுமைசாலிகள். உறுதியான பொறுமைசாலிகள் என்று அல்லாஹ் தஆலா 5 பேரை சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், நம்ம உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்லுவோம். அவ்வளோ பொறுமைங்க. எப்படி அவரா பேசுற சில நேரத்தில் அவங்கள பேசவே விட மாட்டாங்க. ஒரு ரசூலுடைய நேரம் எவ்வளோ இங்கே வீணாக்கப்படுது தெரியுமா? சில இடங்கள்லாம் போய் பேசினா என் நேரத்தை வேஸ்ட் பண்ண வந்திருக்கிறீங்களா, என் நேரமே வேஸ்ட் ஆகிடுச்சு, நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னா எவ்வளோ பேர் கோவப்படுறாங்க. ஹஸ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த துன்யாவின் நேரம் எல்லாம் செதுக்கப்பட்டது. அப்ப என்ன நம்மளுக்கு பாடம் இருக்குது? நம்மளிடத்தில் வந்து பேசுகிறவர்கள் இப்படி எல்லாம் வந்து பேசுவாங்க, இப்படி எல்லாம் கேள்வி கேட்பாங்க, எனக்கு முன்னதெல்லாம் கேள்வி கேட்பாங்க. சபர் செய்யணும், பொறுமையா இருக்கணும், நம்ம நம்பி கற்றுக் கொடுக்குறாங்க. அது நமக்கு கீழே உள்ளவங்க கூட இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு கையேந்துனா அவர் உள்ள போயிடுவாரு. ரசூலுல்லாஹ் கூட கையை தூக்குனா உள்ள போயிடுவாரு. ஆனா அப்படிலாம் செய்யல. சில நேரத்தில் நம்ம கீழே வேலை செய்யறவங்களோ, நம்ம தம்பியோ, யாரோ கூட இவ்வளவு துள்ளி பேசலாம், கம்முன்னு இருக்கே கற்றுக் கொடுக்குறாங்க. அடுத்து அவர் கேட்கிறாரு, ஓஹோ இது உங்களுக்கு செய்ய முடியாதா? அப்ப இன்னொரு இது சொல்றாங்க, அதை செய்ய முடியுமான்னு பாருங்க. அவர் தஅத்திய பில்லாஹி வல் மலாயிகத்தி கபீலா, அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் ஒரு கூட்டமா கொண்டு வந்து எங்க முன்னாடி நிப்பாட்டுங்க. யார் வரணும்? அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் எல்லாரும் ஒண்ணா ஜனத்தை ஒண்ணா கூட்டி வந்து இந்த வரை எல்லாம் நிக்கிறாங்க பாரு, அப்படி அவரை காட்டணுமா? அப்படி காட்டினா அப்ப ஈமான் கொள்வார்.
இதெல்லாம் குர்ஆன்ல வருதுங்க, நான் வேற எங்கேயும் படிக்கல. குர்ஆனுடைய வசனங்கள்லாம் சூரத் பனி இஸ்ராயில், சூரத் இஸ்ராங்கிற சூறாவுல பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வை ரசூல் கூட்டமா போது காத்து கேட்கிறாங்க. எனக்கு மாநாடு நடத்துறது கூப்பிடுற மாதிரி எப்படி எல்லாம் பேசியிருக்கிறாங்க பாருங்க. யாரிடத்தில் வந்து, எந்த தர்பாரில் வந்து. அப்பவும் ஒன்றும் சொல்ல அமைதியா இருந்தாரு. அவரே திரும்ப இதுவும் முடியாதோ, அவர் விடுற மாதிரி இல்லை. எல்லாம் குர்ஆன்லயே அல்லாஹ் அப்படியே பதிவு செஞ்சுட்டான். அவங்க எப்போனலக்க பைத்து மின் ஸுஹ்ருஃபின், அவங்களுக்கு இதெல்லாம் முடியாது. அப்ப தங்க மாளிகை, பயங்கரமான ஒரு கிரேண்டா, ஒரு தங்கத்துல பவளத்திலான பிரமாண்டமான மாளிகையை கொண்டு வாங்க. ஆக நீங்க பணக்காரரா இருக்கணும், அப்பதான் உங்க பின்னாடி வர முடியும். ஏழையா இருந்தாலும் வரமாட்டோம். பெரிய மாளிகை உண்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்போ ஒன்றும் சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. ஓஹோ இதுவும் முடியாதோ. அவர் அடுத்து தொடர்றாரு. அவர் தக்தா ஃபிஸ் ஸமா, அப்போ வானத்துல ஏறி போங்க மேல. அப்படியே நாங்க பார்க்கிறோம், நீங்க மேல போறத நாங்க அப்படியே பார்க்கிறோம். பவரான நபிப்பா அப்படின்னு ஈமான் கொள்றோம். மேல போறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பவும் ஒரு சொல்ல ஒன்றும் சொல்லலை. எவ்வளோ வார்த்தைகள் பாருங்க. அடுத்து நெருங்க, மேல ஏறி போகணும்லாம் நம்பிட மாட்டோம். எப்படி சொல்றாங்க பாருங்க, பலன் நோக்கீன கையிக்க, மேல ஏறி போனா நம்பிட மாட்டோம். ஹத்தா துனஸ்ஸில அலைனா கிதாபன் நக்ரஹு, நாங்க ஓதுறதுக்கு படிக்கிறதுக்கு மேலேருந்து ஒரு கிதாபை வாங்கிட்டு நீங்க கீழே இறங்கணும். நீங்க ஜிப்ரீல் வந்தாருங்கிறீங்க, பார்க்க முடியல, தந்தாருங்கிறீங்க, தெரியல, அப்புறம் காட்டுறீங்க, அதை ஓத சொல்றீங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நீங்க மேல போகணும், வரும்போது கிதாபோடு வரணும், நாங்க பார்க்கிறோம். இப்ப நாங்க உங்களை நம்புவோம். யாரு சொல்றாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி செஞ்சீர்கள் என்றால் நாங்கள் உங்களை ஈமான் கொள்வோம் என்று சொன்னார்கள். இவ்வளவு நேரத்தில் ரசூலுல்லாஹ் பொறுமையா இருந்தாங்க. அவர் பேசி முடிச்சிட்டார். இப்ப ரசூலுல்லாஹ் கடைசியா சொன்னாங்க, வஹி வந்துருச்சு ரசூலுல்லாஹ், சொல்லுங்க நபியே, குல் சுப்ஹான ரப்பி, என் ரப்பு சுத்தமானவன், பரிசுத்தமானவன், அவன் தான் தூய்மையானவன். ஹல் குந்து இல்லா பஷரர் ரசூலா, நான் தூதரான, அல்லாஹ்வின் தூதரான மனிதராக இருக்கிறேன் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த இடத்துல என்ன பேசுவோம்? நம்ம ஒரு ஆள் ஆத்திரப்படுத்தும் போது அவனை விட பெருசா தான் பேசுவோம். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, அதை விட நான் எத்தனை வீடு வச்சு, நான் எத்தனை வீடு வச்சு, இப்படிதான் பேசுவோம். ஆனா ரசூல் அந்த இடத்துல என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் பாருங்க. ஹல் குந்து இல்லா பஷரன், நான் ஒரு மனிதன், ரசூல், அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதர். இந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆறுதல் பண்ணா, நபியே நீங்க கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட இவங்க நடந்துக்கிறாங்க பார்த்தீங்களா, இதை விட மோசமாக பனி இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய ரசூலான மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் நடந்து கொண்டார்கள், ரொம்ப மோசமாக நடந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்படிதான் உம்மத்தினர்கள் இருப்பாங்க, நீங்க கவலைப்பட வேண்டாம் நபியே என்று சொல்வார். எப்படி பாருங்க, அல்லாஹ் தஆலா சூரத்துல் மாயிதாவிலே மூசா அலைஹிஸ்ஸலாம், அந்த கூட்டம், மூசா நபியினுடைய கூட்டம் அவர்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் கொடுத்தார்கள் என்பதை வரிசைப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இறங்கி வைக்கிறான் ஆறுதலுக்காக. அதை விட உங்க கூட்டம் உங்கள்கிட்ட கேட்கறது கம்மியா தான் இருக்கும், அவங்க ரொம்ப சோதனை கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் ஆறுதல்படுத்தினான். அதுல ஒரு செய்தி என்ன தெரியுங்களா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒருத்தவங்க வந்து இந்த பாவம்லாம் நம்ம செய்யறோம்ல, பாவம் செஞ்சவங்க என்ன ஆயிடுது, மன்னிச்சிடலாம், மன்னிக்கப்பட்டது இருந்தது, அது ஒரு மறைமுகமாகவே இருக்குது. வந்தவர் சொன்னாரு, முந்தைய காலத்துல பாவம் செஞ்ச வீட்டு வாசல்ல எழுதப்படும், வீட்டு வாசல்ல காலையில தெரிஞ்சு போயிடும். என்ன தப்பு செஞ்சாலும் சரி, அது யார் வாப்பா செஞ்சாலும் சரி, உமா செஞ்சாலும் சரி, புள்ள செஞ்சாலும் சரி, பொவ செஞ்சாலும் சரி, எல்லாரும் பேரோட வாசல்ல எழுதப்பட்டிருக்கும். எல்லாரும் பேரும், இவன் திருடுனா, இவன் ஏமாத்துனா, வியாபாரத்துக்கு மோசம் செஞ்சான், இல்ல பக்கத்து வீட்டுல குப்பை கொட்டினா, அதை செஞ்சா, இதை செஞ்சா, ஊழல் பண்ண, எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். இப்படி ஒரு நிலை முந்தைய சமூகத்துல இருந்துச்சு. ஒருத்தர் வந்து சொல்றாங்க, நாயகமே இந்த மாதிரி நம்ம மார்க்கத்திலேயே இருக்கலாம்ல. எப்படி கேள்வி பாருங்க, நம்ம மார்க்கத்திலையும் தப்பு செஞ்சா இப்படி வாசல்ல எழுதுற மாதிரி ஒரு நிலை இருந்தா நல்லா தானே இருக்கும், இது நல்லாவா இருக்கும்? அந்த சஹாபி வந்து, அந்த தோழர் வந்து கேட்கிறார், இந்த மாதிரி முந்தைய காலத்தில் இருந்த மாதிரி நமக்கு
இந்த மாதிரி நீங்க ஏற்பாடு பண்ணலாமே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வருத்தப்படுகிறார். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரூனி என்னை விட்டு விடுங்கள், மா தரத்துக்கும், உங்களை நான் என்ன சட்டத்தில் உங்களை வச்சிருக்கிறோனோ அதோட என்னை விட்டுடுங்க, நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதோட நீங்க என்ன விட்டுடுங்க. அடுத்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கான இன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ஹா அன் கீல வகால, வதந்தியை நம்பாதீர்கள், வதந்திகளை தடை செய்தார்கள். கஸ்ரத்து சுஆல், நிறைய கேள்விகளை கேட்காதீர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். வஇலாத்துல் மால், பொருளை வீணாக்காதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிட்டு என்னை நீங்கள் விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு செய்தி சொன்னாங்க. இன்னமா ஹலக மன் கபலக்கும் பிகஸ்ரத்து சுஆல், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நிறைய பேர் அழிந்து போனதற்கு காரணமே அதிகமான கேள்விகளை கேட்டுதான். வக்திலாஃப அலா அன்பியாயிஹிம், நபிமார்களிடத்தில் கருத்து வேற்றுமை கொண்டுதான். ஃபைதா அமர்துக்கும் பி அம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும், ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் உத்தரவிட்டால் உங்களால் முடிந்த அளவு செய்யுங்க. வைன் நஹைதுக அன் ஷைஇன், ஏதாவது ஒன்றை நான் உங்களுக்கு தடுத்தால் ஃபஜ்தனிபூஹு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள், இதுதான் உங்களுக்கு தேவையானது, வேற அதிகபட்சமான கேள்விகளை கேட்காதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தி சொன்னாங்க. மோமின்கள்லயே ரொம்ப பெரிய குற்றவாளி யார் தெரியுமா? பெரிய குற்றவாளி ஆலமுல் முஸ்லிமீன ஜரஹா, பெரிய குற்றவாளி யாருன்னு கேட்டா, ஹராமாக்கப்படாத ஒரு விஷயத்தை வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு அவர் கேட்டதினால் ஹராம் ஆயிருச்சுன்னு வச்சுக்கிறீங்க, அவர் தான் பெரிய குற்றவாளி. அதுவரையும் ஹராம் இல்ல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாரு, அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வச்சுட்டான், அப்ப என்ன ஆகும்? எல்லாரும் அந்த வேலையை செய்ய வேண்டிய வந்துருமா இல்லையா? எல்லாரும் கஷ்டம் வந்துருமா இல்லையா? அதுதான் பெரிய, அவர்தான் பெரிய குற்றவாளி. ஒருவர் செய்த தவறுக்காக எல்லோரும் அந்த கஷ்டத்தை சுமக்க வேண்டிய ஒரு நிலை வந்துடும். இவர் மிகப்பெரிய குற்றவாளி என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களுக்கு சொன்னார்கள். அதனாலதான் சஹாபாக்கள் கேள்வி கேட்பதற்கு பயந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அந்த தோழர்கிட்ட, என்ன வாப்பா முந்தைய சமூகத்துல எழுதி போட்டது மாதிரி எழுதி போடணும்னு சொல்றீங்க, முந்தைய சமூகத்தில் அல்லாஹ் என்ன நிலையை வச்சிருந்தா தெரியுமா? அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து முந்தைய சமுதாயத்தில் இருந்தது மாதிரி தப்பு செஞ்சா பேரை வீட்டுல எழுதுனா நல்லா இருக்குமே ஒரு தோழர் கேட்டப்ப ரசூலுல்லாஹ் பதறி போயிட்டாங்க. இந்த மாதிரி இல்லாம கேள்வி கேட்கிறது? அந்த தோழர்கிட்ட சொன்னாங்களாம், இப்படி எல்லாம் கேட்கக்கூடாது. அல்லாஹ்ட்ட அதுக்கு முன்னாடி சொன்னாங்க, அல்லாஹ்வே நாங்கள் இந்த கேள்வியை கேட்கவில்லை, அல்லாஹ்வே நாங்கள் இதை விரும்பவில்லை, நாங்கள் இதை விரும்பவில்லைன்னு 3 தடவை சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏண்டா அல்லாஹ் உத்தரப்பட்டு கடமையாக்கிட்டான். இவர் இப்படி கேட்க ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்க அது கடமையாயிடுச்சுனா என்னன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நபீஹா, அல்லாஹ்வே நான் கேட்கல ரப்பே அப்படி சொன்னாங்க. அந்த தோழர்கிட்ட, இதங்க பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் எதை தந்தானோ அதை விட உங்களுக்கு அல்லாஹ் தந்தா பாருங்க, அதுதான் சிறந்தது. நீங்க ஒரு தவற நினைச்சீங்கன்னு வச்சுக்கிறீங்க, வெளியே போய் அந்த மாதிரி தப்பு செய்யணும், அங்கே போகணும் இங்கே போகணும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கிறீங்க, தப்பே உங்களுக்கு குற்றம் எழுதப்படாது. அந்த தவறை செய்கின்ற போதுதான் அந்த குற்றம் எழுதப்படுகிறது, அதுவரை எழுதப்படாது. ஒருத்தர் நினைக்கிறாரு அவனை திட்டணும், இவனை பேசணும், அங்க போய் அவனை அடிக்கணும், சும்மா நினைக்கதான் செஞ்சாரு, எந்த குற்றமும் எழுதப்படாது. நீங்கள் செய்கின்ற போதுதான் எழுதப்படுகிறது. ஆனா பள்ளியாசில உட்காந்து ஒருத்தர் நினைக்கிறாரு, வெளியே போய் ஒரு 2 ரூபாய் ஒருத்தருக்கு கொடுத்துட்டு போகணும், இல்ல ஒரு 10 ரூபாய் கொடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இவர் போற நேரம் வாசல்ல யாரையும் காணல, ஆனா ஆசை சரக்கா கொடுக்கணும், ஒரு 10 ரூபாய் கால் கொடுத்துட்டு போகாம. வாசல்ல யாரையும் காணல, அவர் பாட்டு கொண்டு போயிட்டாரு, நன்மை எழுதப்பட்டுச்சு. ஏன் பள்ளியில இருந்து நான் நியத்து வச்சாரு, வெளியே போய் கொடுக்கணும். நல்ல விஷயங்களை எண்ணி விட்டாலேயே நன்மை, இதல்லவா சிறந்தது. நீங்கள் செய்கிற நன்மைகள் உடனே பதிவு செய்யப்படுகிறது, பாவங்கள் உடனே பதிவு செய்யப்படுவதில்லை, செய்யும் போதுதான் பதிவு செய்யப்படுகிறது.
அதே போன்று உங்களுடைய குற்றங்களை அல்லாஹ் மறைத்து விடுகிறான். ஆனா முந்தைய உம்மத்துடைய குற்றங்கள் ஒன்று இந்த உலகத்தில் இழிவு செய்யப்படும். வாசல்லே அல்லாஹ் எழுதிடுவான், இங்கே இழிவு. எழுதாம ஒரு குற்றவாளி அந்த உம்மத்துல தப்பிச்சுட்டான்னு வச்சுக்கிறீங்க, பனி இஸ்ரவேலர்கள் தான் தப்பு செஞ்சுட்டான், வாசல்ல எழுதல. இப்ப என்ன அர்த்தம் தெரியுங்களா? மறுமையில நீ மாட்டிக்கிட்டு அர்த்தம். அதனால எல்லாருமே காலைல எந்திரிச்சு வாசலை பார்ப்பாங்க. சரி, இங்க கேவலப்பட்டாங்க பரவாயில்ல, மறுமையில சிக்கிக்க கூடாது முந்தைய சமுதாயத்துல. ஆனா உனக்கு அப்படியா? அல்லாஹ் நினைத்தால் மன்னித்து விடுவான், கையேந்தி துவா கேட்டு விட்டா. இந்த மாதிரி உங்களுக்கு அல்லாஹ் தந்தது பனி இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததை விட மிக சிறந்தது. ஏன் அவர்களுடைய செயல்களை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 5 நேரம் நீங்க தொழுகிறீங்கன்னா உங்க தொழுகை உங்களுக்கு பரிகாரமாகி விடுகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதனால அவர்களை போல நீங்கள் இருக்க வேண்டும் என்று நினைக்காது. யோசிச்சு பாருங்க. அதான் ஒரு செய்தி சொல்றேன், ஆரம்பத்திலேயே சொன்னேன். இந்த ஒரு செய்தி இந்த ஆயத்தில் சொல்லி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் தஆலா ஏன் இவங்க இப்படி பேசுறதுக்கு, வெளியிலேருந்து வரக்கூடிய அரபிகள் இப்படி பேசுவாங்க. சில நேரங்கள்ல நாட்டுப்புறத்திலிருந்து வரக்கூடிய அரபிகள் தான் ரசூலுல்லாஹி இப்படி பேசுவாங்க. இது காரணம் யூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய சித்தாந்தம் இப்படிதான். யூதர்களோடு அவர்கள் பழகி இருந்தாங்க ரசூலுல்லாஹி வர்றதுக்கு முன்னாடி. அதான் முன்னாடியே சொன்னேன், 40வது ஆயத்தில் அல்லாஹ் யூதர்களை பத்தி தான் பேசுறான். 20வது ஆயத்துல அல்லாஹ் ஆதம் நபியை படைக்க போறதை பத்தி பேசினான். 20வது ஆயத்துல சூரத்துல் பக்கராவுல பாத்தீங்கன்னா, நான் ஒரு மனிதரை படைக்க போகிறேன், என் கலீஃபாவை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப மலக்குமார்கள் சொல்றாங்க, அவங்களை ஏன் படைக்க போறாங்க நினைக்கிறேன். அவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க, அவங்க என்ன செய்வாங்க, எஸ்பி புத்திமா ரத்தங்களை எல்லாம் ஓட்டுவார்கள், குழப்பங்கள் செய்வார்கள். நாங்கள் தான் இருக்கிறோமே என்று பேசுகின்ற உரையாடல் 20ல் இருக்குது. ரத்தங்களை ஓட்டுவாங்க, குழப்பங்களை செய்வாங்கன்னு 20ல் இருக்குது. இதுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? முனாஃபிக்குகளை பத்தி பேசப்படுது. அதுக்கு முன்னாடி முஸ்லிம்கள், அதுக்கு முன்னாடி மூமின்கள். இந்த 20க்கு பிறகு வருது இவங்க தான் 40. 20ல இருந்து போற ஆயத்து 40 வரை ஒரே கூட்டம் யூதர்கள் தான். மலக்குமார்கள் என்ன சொன்னாங்களோ ரத்தத்தை ஓட்டுவாங்கன்னு அப்படியே பார்க்கணும், அந்த யூதர்கள்ட்ட பார்க்கலாம். அதனாலதான் 20வது ஆயத்திலே சொன்ன அந்த குழப்பம் என்ற நிகழ்வுக்கு பிறகு அல்லாஹ் 40வதாக யூத உம்மத்தை பற்றி 40ல அல்லாஹ் பேசுறான். யூதர்கள் செய்றாங்களா இல்லையா? குழப்பம் பண்றாங்களா இல்லையா? ரத்தங்களை ஓட்டுறாங்களா இல்லையா? இந்த உலகத்துக்கு அல்லாஹ் காட்டுறான், மலக்குமார்கள் ஒன்றும் தப்பா சொல்லல. அல்லாஹ் தப்பா சொன்னதா சொன்னா என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க, உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு அல்லாஹ் கேட்கல. அவர்கள் ரத்தத்தை ஓட்டினாலும் அவர்களை படைப்பது ஒரு நுட்பம் இருக்கிறது, எனக்கு அது தெரியும் தான் சொன்னான். அப்ப மலக்குமார்கள் கணித்ததை சரியா பார்க்கறத யூதர்கள்ட்ட பார்க்கலாம் அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் அல்லாஹ் இந்த 20வது ஆயத்துக்கு பிறகு 40ல யூதர்களை கொண்டு வந்து அல்லாஹ் வச்சான். 40ல டிராவல் பண்ற பக்கராவுல அவங்க 123 வரைக்கும் அவங்க தான் இருக்கிறாங்க. 123வது ஆயத்து வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க தான் இருப்பாங்க. 40ல வச்சு அல்லாஹ் அவங்களை எடுக்கிறான். இந்த 40க்கு அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் நிறைய இடத்துல அவங்களை வச்சிருக்கிறான். குடும்ப சட்டங்களை பத்தி அல்லாஹ் சொல்றதா இருந்தா 20 சூறாவுல சொல்றான். ஆனா யூதர்களை பத்தி பேசுறது 40 சூறாவுல பேசுறான். குடும்ப விஷயத்தை 20 சூறாவுல பேசுறான். யூதர்களை 40ல வச்சு பேசுறான். பக்ராவுல 40ல இருந்து அவர்கள் ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? நம்மளுக்கு தெரியும், அப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் கடலை கடந்து அவங்கள கூட்டிட்டு வந்தார். கடலை கடந்து இந்த பனி இஸ்ரவேலர்களை கூட்டிட்டு வந்து தௌராத் அல்லாஹ் சொன்னாங்க, உங்க அட்வைஸ் மட்டும் இந்த மக்களுக்கு பத்தாது, வேதத்தை வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வாங்குறது தயாரான போது அல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னான். அந்த யூதர்களுக்காக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்க வேண்டிய தௌராத்தை பெறுவதற்காக வைத்த நோன்பும் 40 தான். 40 நோன்பு வச்சுட்டு வாங்கன்னு தான் சொன்னான். அதே மாதிரி 40 நோன்பு வச்சுட்டு தான் போனாங்க. தௌராத் வேதத்தை வாங்கினாங்க, வாங்கிட்டு வந்தா அதெல்லாம் இந்த 40ல இருந்து நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த மக்களோடு நல்ல சில உரையாடல் எல்லாம் செஞ்சான்.
நிறைய உபதேசங்கள் எல்லாம் செஞ்சான், நிறைய உபதேசம், உடன்படிக்கை நிறைய எடுத்தான். ஒவ்வொரு வாரமும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கடைசி அல்லாஹ் ஒரு ஊருக்குள்ள போகண்டான், அதான் பலஸ்தீன், பரிசுத்தமான ஊருக்குள்ள போகணும். போகணும்னா நான் சொல்றத முதல்ல நீங்க கேட்கணும். இந்த ஊருக்குள்ள நுழைங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான். என் கட்டளை என்ன செய்யணும், கடைபிடிக்கணும், அப்பதான் போகலாம். அவங்க கடைபிடிக்கல. பலஸ்தீனுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லாஹ் சொன்ன ஒரு வேலையை அவர்கள் செய்யல. அதனால அவர்களை ஊருக்குள்ள போகாமலேயே ஆக்கிட்டாங்க. அது ஆக்கப்பட்டது எத்தனை வருஷம் தெரியுமா? அதுவும் 40 வருஷம் தான். 40 வருஷமா அந்த ஊருக்குள்ள அவங்களால போகவே முடியாது. நினைச்சாலும் போக முடியாது. காலை எந்திரிச்சா அவர்கள் எங்க தோன்றார்களோ அங்கதான் கிடப்பார்கள். இப்படி அவர்களை பல்வேறு கட்டத்தில் அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கேள்வியின் காரணமாக, பாவத்தின் காரணமாக அவர்களை தண்டித்தது இந்த 40வது ஆயத்திலிருந்து 123 வரைக்கும் பார்க்கலாம். அதுல ஒண்ணு என்னன்னு அல்லாஹ் நமக்கு சொல்றான், இவர்களை போல நீங்கள் கேள்வி கேட்டு விடாதீர்கள், இவர்களை போல நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், குணங்களை பெற்று விடாதீர்கள். இனத்தால் நீங்கள் முஸ்லிமாக இருந்தாலும் குணத்தால் யூதர்களாக மாறிடாதீங்க. அதனாலதான் யூதர்களுடைய குணத்தை அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வருவான். இடையில நம்மளையும் பேசுவான். 140 சூரத்துல் பக்ரா எடுத்து பாருங்க. யூதர்கள் தான் தாபீன், இடையில நம்மளையும் பேசுவான். ஏன்னா குணம் அவங்க குணமா உங்களுக்கு வந்துடக்கூடாது. அவங்க நபிமார்களை மதிக்கல, கேள்விகள் அதிகமா கேட்டாங்க. அந்த மாதிரி நீங்க கேட்காதீங்க. அப்புறம் என்ன ஆயிரும், நீ கேள்வி கேட்டா இனம் பேரு குணம் ஒண்ணா போயிடும். அந்த மாதிரி நீங்கள் ஆகிவிட வேண்டாம். உங்கள் தூதர் எதை கொண்டு வந்து கொடுத்தார்களோ அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை விட்டு உங்களை தடுத்தார்களோ அதை விட்டு நீங்கள் விலகி விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்துக்கு சொல்லி தந்தார். அத்தகைய உயர்ந்த மார்க்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியாகத்தான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அதை பின்பற்றுகின்ற உயர்ந்த தௌஃபீக் அல்லாஹ் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஹுஸ்னு சுவால், அழகான கேள்வி, நிஸ்புல் ஈமான், ஈமானின் பாதி. இன்னொரு இடத்துல நிஸ்புல் இல்மு, அறிவின் பாதின்னு சொன்னார். நம்ம படிக்கிற இல்முல நல்ல கேள்விகளை ரசூலுல்லாஹ் வரவேற்றார். கேள்வியே கேட்காத உம்மத்தா சொல்லல, கேள்விகளை கேட்க வச்சாங்க. ரசூலுல்லாஹ்வே கேள்விகளை தூண்டினாங்க. ஆனா வகி வரும்போது கேள்வி கேட்க கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. வகி இறங்கும் போது ரசூலுல்லாஹ் அமைதி ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்டா நமக்கு எது விரும்பாதோ அது உண்டாகிடும். இத்தொகுதிலக்கும் தசவுக்கும் ஹீன யுனஸிலுல் குர்ஆன், குர்ஆன் இறங்குகின்ற போது, அருளப்படுகின்ற போது எதையாவது நீங்கள் கேட்டால் நீங்கள் கேட்டது உடனே வெளிப்பட்டு விடும், அது உங்களுக்கு ஆபத்தாகிவிடும் என்கிறான் அல்லாஹ். அதனால வகி வரும்போது கேட்காதீங்க. எப்ப கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க, எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. கேள்வியே வேண்டாம்னு ஒரு உம்மத்தை உருவாக்கல ரசூலுல்லாஹ். இந்த இடங்கள்ல கேட்காதீங்க, இந்த மாதிரி கேட்காதீங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை தான் நாம் பின்பற்ற வேண்டும். யூதர்களை போல கண்ட கேள்விகளையும் நாம் கேட்டு அல்லாஹ்வின் கோபத்துக்கு ஆளாகிவிடக் கூடாது என்பதை இந்த வசனத்தின் பொருளாகும். அல்லாஹ் தஆலா உயர்ந்த உம்மத்துகளாக அல்லாஹ் எப்போது நம்மை வாழச் செய்வானாக. இந்த ஆயத்தின் வழியாக கிடைக்கிற அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு ஈருலகத்திலும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி